ஆளக்கூடிய அரசு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்காமல் வேறு யார் பொறுப்பேற்பது? டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கிட்டத்தட்ட டிஜிபியை தூக்கி போடுறாங்கன்னா அவர் சரியா ஒர்க் பண்ணலன்றது தானே அதுக்கான அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஓடுவாங்க. அவங்க இவ்வளோ பெரிய தேசிய தலைவர், இவ்வளோ பெரிய கட்சியோட தேசிய தலைவர் வெட்டிட்டு ஒருத்தர் ஓடுறான். அது அவர் பிறந்து வளர்ந்த சந்து. அந்த சந்துல யாரையும் அந்த கொலையாளிகளை துரத்திக்கிட்டு வரல. பைக்ல ஓடும்போதே கொண்டுட்டு போறான்டா, ஆம்ஸ்ட்ராங்க குத்திட்டு போறான்டா, வெட்டிட்டு போறான்டா அப்படின்னு ஒரு குரலாவது வரணும்ல. ஒரு குரல் கூட கிடையாது. அந்த மாதிரி த்ரெட்டு விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி ஒரு பாதுகாப்பு கவர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி வரணும். இவர் கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி த்ரெட் இருக்கு, பெர்செப்ஷன் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கவர் கொடுங்கன்னு இவர் கேட்கணும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார். அவருக்கு மற்ற கட்சியில் இருக்கிறவர்கள், நான் எல்லாத்தையும் எதுவுமே நியாயப்படுத்தல, எல்லாமே தவறு என்பது எல்லாருக்கும் பொதுவானதுதான். பட் அந்த தவறை இவர் செய்யும் பொழுது அவரை வேறு விதமாக அணுகுவதும், இந்த ரவுடி கும்பல், பொறுக்கி கும்பல் அப்படின்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்படியாக ஆம்ஸ்ட்ராங்கை வரையறுப்பது சரியா? முதல்ல ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்குறவங்க கூட சொல்ல மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை யாரும் புரட்சி தமிழர் தானே சொல்லுவாங்க. அவரை ரவுடி எடப்பாடி பழனிசாமி, கொலகார எடப்பாடி பழனிசாமின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஆனால் இன்டர்னில் வரும்பொழுது இதெல்லாம் இருக்கு, ரைட்டா? சைதை கிட்டு, டிஆர் பாலு சாராய தொழிற்சாலை நடத்துறாரு. அவர் சாராய அதிபர்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? சாராய அதிபர் தானே சொல்லணும், ரைட்டா? அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் கல்லூரி நடத்துறாரு, கல்லூரி அதிபர், ரைட்டா? அவர் திருவாசகமும் தேவாரமும் பாடுறதுனால அவர் டொனேஷன் வாங்காம கல்லூரி நடத்துறாரு சொல்ல முடியுமா? ரியல் எஸ்டேட் என்ன, அது ஒரு தொழில் தானே, அதுல எப்படி த்ரெட் வரும்? அதை ஏன் பண்ணக்கூடாதுன்றீங்க? குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்க எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. குற்ற பின்னணி இருக்கிறவங்க அரசியல்ல இருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடியவங்க 120 ரவுடி இருக்காங்க. அதுல 30-40 A+ ரவுடிஸும் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவீங்க? படப்பை குணா என்ன சொல்லுவீங்க? தேசத்தந்தை மகாத்மா காந்தி நான் சொல்லுவீங்க? வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஹசீஃப் அவர்களே, வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக நடைபெற்ற ஒரு விவாதம், ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. அதில் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தீர்கள். அதில் நான் பார்க்கும்போது எனக்கு தோன்றிய ஒரு விஷயம், சென்னையில், தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் ஒரு பட்டியல் சமூகத்திற்காக, குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலைக்கு ஆளக்கூடிய அரசு உண்மையில் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு பொறுப்பான நபர்கள். சட்டம் ஒழுங்கு அதை நடைமுறைப்படுத்துவது, இது போன்ற முக்கியமான நபர்களுக்கு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது, இது எல்லாமே அரசினுடைய கடமை. இந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறிவிட்டதா என்ற கேள்வி வைக்கும் பொழுது, உங்களுடைய பதிலை பார்க்கும் பொழுது எனக்கு கன்வீன்சிங்காக இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாரையுமே எப்படி ஒரே சமயத்தில் ஒரு அரசு பாதுகாப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொலை அப்படியாக நடத்தப்பட்ட ஒரு கொலை இல்லை, இதற்கு பின்னாடி வேற காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் அரசுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலாக இருந்தது. உண்மையிலே நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது, இதற்கு ஆளக்கூடிய அரசு, காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்காமல் வேறு யார் பொறுப்பேற்பது? முதலமைச்சர் பொறுப்பேற்றதுனால தான் அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இந்த படுகொலையை அவர் கண்டிக்காம இல்லை. அவர் மட்டும் இல்லை, உதயநிதி, கனிமொழி, எல்லா ஒட்டுமொத்த திமுகவுமே இந்த படுகொலை தவறானது அப்படின்றத கண்டிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் பதிவு போட்டிருக்காங்க. முதலமைச்சர் கண்டிக்காமலாம் இல்லையே. இன்னைக்கு சென்னை நகர கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கு. கமிஷனராக அருண் பொறுப்பேற்றிருக்கார். அப்போ அது எதை காட்டுது? கமிஷனர் பதவின்றது ஒரு டிஜிபி பதவி, டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. சந்தீப் ராய் ரத்தோர் தமிழகத்தோட ஒரு டிஜிபி. டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கிட்டத்தட்ட டிஜிபியை தூக்கி போடுறாங்கன்னா சட்டம் ஒழுங்கு அவர் சரியா ஒர்க் பண்ணலன்றது தானே அதுக்கான அர்த்தம். அரசு அதுக்கு பொறுப்பேற்கலைன்னா
எதுக்கு சென்னை நகர கமிஷனரை மாற்றணும்? ஸோ அரசு வந்து இந்த படுகொலையை வந்து ஏதோ ஒரு விஷயமாவும் பார்க்கல, வேற மாதிரியும் பார்க்கல. நான் ஆர்கியூமெண்ட் பண்ணது என்னன்னா ஒரு 2 ரீசன்ஸ். இது நான் போலீஸ்லேயும் ஆர்கியூ பண்ணேன். இப்படி ஒரு படுகொலை ஒன்று நடக்குதே, இதுக்கு உங்களுக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்ற ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து சொந்த செக்யூரிட்டிக்காக எனக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில இப்போ பிஜேபிக்காரங்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா, சொந்த வீட்டை தானே பெட்ரோல் ஊற்றி எரிச்சிச்சு, என்ன அவங்க வீட்டுக்கு அவங்களே பெட்ரோல் பம்ப் போட்டு எனக்கு வந்து ஸ்பெஷல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எந்த கிளைமையும் வந்து ஆம்ஸ்ட்ராங் பண்ணலை. அவர் வந்து ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர். அவர் முன்னாடி அவரோட சொந்த தம்பி வந்து ராயபுரம் ஏழுமலை படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர், குற்றவாளி. அப்படிலாம் இருக்கு, நிலவரங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தவர், பல விஷயங்களோட தொடர்புடையவர். அவர் வந்து இடத்துல ஒரு கேள்வி எழுது. இப்ப நீங்க சொல்றீங்க இந்த பின்னணி எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு குற்ற பின்னணி இருந்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் மீது வழக்கும் இருக்கு. அந்த வழக்குகள்லாம் வந்து ஏறக்குறைய முடிவுக்கு வந்ததா கூட சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அவருக்கு கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அவருக்கு அச்சுறுத்தல்லாம் இருக்கு, அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்துல கொண்டு அவரு கேட்காவிட்டாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படின்றத உணர்ந்து உளவுத்துறையினுடைய ஆலோசனையின் அடிப்படையில அந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும் தானே தமிழ்நாடு அரசால, இல்ல காவல்துறையால்? அந்த மாதிரி இந்தியாவில் எத்தனை கட்சி தலைவர் கொடுக்கப்பட்டிருக்கு? முஃப்தி முகமது சையத் இருக்காங்க காஷ்மீரில், ஃபருக் அப்துல்லா இருக்காங்க, எத்தனையோ காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க, பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்தந்த மாநில அரசுகள் வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி கவர் கொடுத்துருக்கா? இல்லை. அந்த மாதிரி த்ரெட்டு விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி ஒரு பாதுகாப்பு கவர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி வரணும். இவர் கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி த்ரெட் இருக்கு, பர்செப்ஷன் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கவர் கொடுங்கன்னு இவர் கேட்கணும். ஒன்று, இவரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா தெரியும். அதில் வந்து பார்க்கும்போது இவர் ஒரு பாக்ஸர், இன்னொன்று கராட்டே பிளேயர், ரைட்டுங்களா? சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துலையே பஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார், மூமெண்ட்ஸ் காட்டிக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகம். ரெண்டாவது, அவர் தனக்கு பாதுகாப்பாக நினைச்சது துப்பாக்கியை. அந்த துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு இருப்பார். நீங்கள் எல்லா ரவுடி எலிமெண்ட்ஸோட பிஹேவியர்லேயும் பாருங்கள். இப்போது சீர்காழி சத்யான்னு ஒருத்தரை வந்து செங்கல்பட்டில் பிடிக்கிறாங்க. ஃபாரின் மேடு கன் வித் 6 புல்லட்டு, லைசன்ஸ் இல்லாதது அது, அதனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவரது வந்து லைசன்ஸ்டு கன்னு, கம்ப்ளீட்லி லைசன்ஸ்டு கன்னு, ஜெர்மன் மேடு, சம் 20 lakhs வரும் அந்த கன்னே. அந்த கன்னை அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது சம்பவத்தன்னைக்கு அவர் காரில் வச்சுட்டு வந்தார். எல்லா அந்த ரவுடி எலிமெண்ட்ஸும் தங்களோட எப்போவுமே ஒரு 10 பசங்களை கூடையே சோறு போட்டே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா, லைஃப் த்ரெட்டு வரும்பொழுது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை சமீப காலங்களில் இவர் வந்து சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய அளவு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய அளவுக்கு ஒரு கார் ஒன்று வாங்கி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கறிஞர் தொழிலையும் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்லாம் கிடையாது. பட் இவருக்கு எந்த வகையில் வருமானம் வந்தது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வருமானம் வர்றது வந்து இந்த லேண்ட் புரோக்கிங்கு, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் இவர் தலையிடுறதுனால தான் அவருக்கு வருமானம் வருது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஆருத்ரான்னு ஒரு கேஸ் வந்து இவர் மேலே வருது. ஆருத்ராவில் வந்து இவர் ஒரு 10 கோடி ரூபாய் வந்து அந்த ஆருத்ரா நிதி நிறுவன அதிபரை கடத்தி வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஆக்சுவலா வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்ற ஒரு கருத்து அது முன்வைக்கப்படுது. இது ஒரு கருத்து. பாதிக்கப்பட்ட நபருக்கு இயேசு பெருமானா நின்று அவர் வந்து வாங்கி கொடுத்தாருன்ற ஒரு கருத்து ஓகே, அது நான் மறுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் 10 கோடி ரூபாய் அந்த டிரான்சாக்ஷனில் அந்த பர்டிகுலர் ஓனரை வந்து கிட்னாப் பண்ணி வாங்கினதா தான் ஒரு அலிகேஷன்னு குற்றச்சாட்டு இருந்தது.
ஆருத்ரான்றது வந்து ஒரு 5000 கோடி, அதில் ஒரு 50 பேர் சூசைடே பண்ணி செத்து போயிருக்காங்க. அதில் வந்து அண்ணாமலை இருக்கார், அமர் பிரசாத் ரெட்டி இருக்கார், கேசவ விநாயகர் இருக்கார், ஹரீஷ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பாஜக விளையாட்டு பிரிவு நிர்வாகியாகவே நியமித்தாங்க. பிரதமரை வரவேற்கிற கமிட்டிலாம் போட்டாங்க. ஆர்கே சுரேஷ் இருக்காப்புல, சினிமா டைரக்டர். அவர்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க மேலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதில் அலெக்ஸ்னு ஒரு லாயரு, அவங்க மேலே குற்றச்சாட்டு. 2 விதமான குற்றச்சாட்டுகள். ஒன்று வந்து ஆருத்ரா இந்த ஹரீஷ் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணி பணம் வாங்கினாங்க ஆருத்ரா நிறுவனத்துக்கிட்டன்றது தான் பாஜக தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்று வந்து அந்த ஓனர் சிவகுமார்னு இருக்கார், அந்த சிவகுமாரை டீல் பண்ணி இந்த எண்டுலேருந்து காசு வாங்கினாங்க அப்படின்றது அலெக்ஸு, ஆம்ஸ்ட்ராங்கு எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் வந்து மோட்டிவ் இருக்குது. ஆற்காடு சுரேஷும் அதில் வந்து சம்மந்தப்படுறார். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து மக்களை ஏமாத்துறாங்க. மக்களை ஏமாத்துறவங்களை வந்து பிடுங்கி தின்றது வந்து ஒரு பெரிய டீமே இருக்குது. அந்த டீமில் வரக்கூடியது வந்து இதுதான், இது வந்து கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது கள்ளக்கடத்தல் இல்லை சட்டவிரோதமான ஒரு காரியம் நடக்கும்போது அவங்ககிட்ட அடிச்சு பிடுங்கிறது. இது வந்து ஈஸி, அவன் வெளியவும் சொல்ல மாட்டான், இவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிடுவான். அப்படிதான் இது. சட்டவிரோதமாக தொழில் செய்கிற இடத்துல போய் மாமூல் வாங்கிறது இருக்கு இல்லையா, அதை போலீஸும் பண்ணும், இவங்களும் பண்ணுவாங்க, ரவுடிகளும் பண்ணுவாங்க. அது ரவுடிசத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு கல்ச்சர். அதுக்குள்ளே இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற அலிகேஷன் வந்து இந்த பணம் வந்த உடனே இவர் வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டார். பெரிய அளவுக்கு இந்த பாதுகாவலர்கள் கிசங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஓடுவாங்க, ரைட்டா, ஓடி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க அண்ணன் வீரமணி வந்து ஓடி வருவார், அவரை வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடுவாங்க. அவங்க இவ்வளோ பெரிய தேசிய தலைவர், இவ்வளோ பெரிய கட்சியோட தேசிய தலைவர் வெட்டிட்டு ஒருத்தன் ஓடுறான். அது அவர் பிறந்து வளர்ந்த சந்து. அந்த சந்தில் வந்து யாரையும் அந்த கொலையாளிகளை துரத்திக்கிட்டு வரல. அவங்க பைக்கில் ஃபஸ்ட்டு துரத்தலைன்னா கூட பைக்கில் ஓடும்போதே கொண்டுட்டு போகிறான்டா, ஆம்ஸ்ட்ராங்க குத்திட்டு போகிறான்டா, வெட்டிட்டு போகிறான்டா அப்படின்னு ஒரு குரலாவது வரணும்ல. ஒரு குரல் கூட கிடையாது. இதுதான் அவரோட யதார்த்தமான நிலைமை. அவர் ஒதுங்கிட்டார். ஒன்று செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. வெட்டினவனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலில் வெட்டுறான், ஏன்னா கராட்டே கால் லெக் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள். 2வது வலது கையில் வெட்டுறான், வலது கை கிட்டத்தட்ட துண்டாட மாதிரி. 3வது வந்து மரணத்தை விளைவிக்கக்கூடிய வெட்டு வந்து கழுத்தில், இங்கே இதயத்துலேருந்து ஆக்சிஜனை மூளைக்கு கொண்டு போகிற நரம்புகள் புரளக்கூடிய கழுத்தில் வெட்டுறா. அதுதான் மரணத்துக்கான காரணங்களாகுது. எதிர்க்க வரக்கூடிய அவங்க அண்ணனையும் வெட்டுறா. ஸோ இதுதான் பிளான்டு, வெல் பிளான்டு மர்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வரும்பொழுது இப்போ அரசு வந்து செக்யூரிட்டி கொடுக்கல, போல வரலன்னா கேட்கல. இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க ஆருத்ராவை பற்றி பேசியதால நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஆருத்ரா தொடர்பாக காவல்துறை விசாரணை நடந்துட்டு இருக்கு, சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணையின் போது வெளியான தகவல்களாக நீங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போலீஸ் மூலமாக கசிந்த தகவல் தான். அதாவது நீங்க சொன்னது பாலா, ஆட்காடு சுரேஷுக்கு, ஆர்கே சுரேஷுக்கு, இன்னும் பல நபர்கள், அதோடு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்பாக நீங்க சொன்ன அந்த கருத்தும் கூட இப்படி போலீஸ் தரப்புல இருந்து வெளிவந்த தகவலாக தான், விசாரணை நடத்தக்கூடிய அமைப்புல இருந்து வெளிவந்த தகவல் தான். அப்போ இந்த தகவல்கள்லாம் சிபிசிஐடிக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல உளவுத்துறைக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போய் கொண்டு இருக்குது. அதுல வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரும் இன்வால்வ்டு. அவர் நல்ல விஷயத்துக்காக பணத்தை வாங்கி கொடுத்தாரோ இல்லை கெட்ட விஷயத்துக்கு வாங்கி கொடுத்தாரோ, பட் அவர் இன்வால்வ்டு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அப்போ அவர் மீது எதிர்த்தரப்பினருக்கு ஒரு கோபம் இருக்கு, அதன் அடிப்படையில் இவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் உளவுத்துறைக்கு கசிந்து, உளவுத்துறை அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டாமா வேணாமா? சார், உளவுத்துறைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் கசிஞ்சுதா இல்லையா? அவங்க வந்து இந்த மாதிரி தகவல் கசிஞ்ச உடனே கூப்பிட்டு வான் பண்ணி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அவர் வேணான்னு மறுத்திருக்கலாம். எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். உளவுத்துறைன்றது டபுள் வெப்பன். இப்போ அமைச்சர்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ்னு ஒருத்தரை போடுவாங்க. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸுக்கு அமைச்சரோட மூமெண்ட்டுன்னா, ரகசிய மூமெண்ட்டுன்றதை சொல்றதுல முக்கியமானவராக இருப்பார் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர், பிஎஸ்ஓ.
பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து முக்கியமான ஆளாக இருப்பார். உளவுத்துறை வந்து எதாக இருந்தாலும் அவரை தான் கான்டாக்ட் பண்ணும். இப்போ கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி வந்து செத்துப்போன கனகராஜ்னு ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு. ஃபோனில் பேசுகிறதா தகவல். அந்த செத்துப்போன கனகராஜ் கிட்ட பேசுகிறவ வந்து எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்த கனகராஜ். அவர் ஃபோனை தான் எடப்பாடி யூஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நிழலான காரியங்களை செய்யறதுக்கு போலீஸ் ஃபோனையே யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அவங்கள வந்து கான்கோர் பண்ணி கையில் வச்சுப்பாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர்னா வந்து கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத பிஏல அதை விட மேல பிஏ. அது எப்படி இந்த பிரச்சனையானா நீயும் தான் பங்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை நீ வெளில சொல்ல மாட்டேன் அப்படி கொண்டு. ஸோ அந்த செக்யூரிட்டின்ற விஷயத்த வந்து பிஜேபி காரங்க தான் அதை வந்து தன்னோட பெருமையா நினைச்சுப்பாங்க. இப்போ அண்ணாமலைக்கு ஒய் செக்யூரிட்டி அந்த கேட்டகரியில் அவர் இருக்காரு அப்படின்னும் போது அது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னிஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்ஓ வந்து திருமாவளவனுக்கு இல்லை, செல்வ பெருந்தகைக்கு இல்லை. செல்வ பெருந்தகைக்கு எந்த செக்யூரிட்டியுமே கிடையாது. ரைட்டா? ஜவாஹிருல்லாக்கு எந்த செக்யூரிட்டியும் இல்லையே. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கும் பெரிய அளவுக்கு செக்யூரிட்டிலாம் இல்லையே. யாருக்கு இருக்கு செக்யூரிட்டி? அப்புறம் தானே ஆம்ஸ்டாங்குக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டியே கிடையாது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தேவைன்னா கேட்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. பொதுவாக இந்த செக்யூரிட்டி கலாச்சாரம் வந்து இஸ்லாமியர்களை ரொம்ப கேவலமாக பேசி இஸ்லாமியர்கள் மனதில் வந்து வெறுப்பை விதைச்சு இஸ்லாமிய இளைஞர்களை வந்து கோபம் கொள்ள வைக்கக்கூடிய இந்து தலைவர்கள் வந்து அவங்க உயிர் பாதுகாப்புக்கான செக்யூரிட்டி வச்சுப்பாங்க. ராமகோபாலன்லாம் Z+ இருந்தார். ஏன் ராமகோபாலன் Z+ இருந்தார்னா, ஒரு தடவை நம்ம பாஷா மதுரையில் வச்சு வெட்டி மண்டை ஓடே கிடையாது, அவர் தொப்பி தான் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போது அவங்க Z+ இருப்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டகரி. செக்யூரிட்டி கொடுக்கணும் கொடுக்காதது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த நான் இப்போ சொன்ன லிஸ்ட் பண்ண ஆட்களுக்கு யாருக்கும் இல்லையே. செல்வ பெருந்தகை பாருங்க, அவரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். பகுஜன் சமாஜ் கட்சி ஒரே ஒரு மாநிலத்தை தான் ஆட்சியில் இருக்கு. காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, அதோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அவருக்கு என்ன செக்யூரிட்டி இருக்கு? அது வந்து உங்களோட நடவடிக்கைகள், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அது பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க உங்க ஆபத்தை நீங்களே தேடிக்கிற விஷயத்துல எல்லாத்துலயும் ஈடுபட்டு செக்யூரிட்டி கொடுக்கலன்னு அரசை குறை சொன்னீங்கன்னா அர்த்தம் இல்லை. இது ஒரு பொறுப்பான பதிலா இருக்குமா? இப்போ நீங்க சொல்லுவது, இப்போ பொதுமக்களுக்கு வந்து இது சரியாக கன்வே ஆகுறதுக்காக நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பகுதியில் நீ போகக்கூடாத இடத்துக்கு நீ ஏன் போன, நைட்டு ஏன் வந்து 12 மணிக்கு மேலே நீ ரோட்டில் நடமாடின, பெண்களை குறிப்பாக சொல்லுவாங்க. ஏதாவது பாலியல் குற்றம் நடந்தால் வச்சுக்கோங்க, நீ ஏன் வந்து அந்த இடத்துக்கு போன, உன்னை யார் அவனோட போக சொன்னது, உன்னை யார் நைட் அத்தனை மணிக்கு போக சொன்னது, இது ஓன் பாதுகாப்பை நீ தான் உறுதி செஞ்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் காவல்துறை வர முடியுமா? எல்லாத்தையுமே வந்து காவல்துறை கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இதுக்கு எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்னு ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. இப்போ சென்னை நகர்ல வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா, அதுக்கு பொறுப்பு அரசு இல்லையானா அரசு தான் பொறுப்பு. அது வந்து போலீசிங்னு சொல்லுவாங்க. போலீசிங் மேக்சிமம் வந்து போலீசிங் வந்து எதன் அடிப்படையில் நடக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபியர். இப்போ நமக்கு வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ போலீஸ்காரங்க இருக்கணும் அப்படின்றத விட குறைவான போலீஸ்காரங்க தான் சென்னையில். போலீஸ் பப்ளிக் ரேஷியோ அதில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? தவறான விஷயங்களுக்கு, தவறான நோக்கத்துக்கு நம்ம வந்து மாட்ட மாட்டோம், நிற்க மாட்டோம். இப்போது நம்ம செய்தி அடிப்படையில் ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட, அந்த இடத்துக்கு போனால் ஆபத்துன்னா நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். நீங்கள் சொல்ல ஜேர்னலிஸ்ட்டை சொல்கிறீங்க. இப்போ அந்த இடத்துக்கு நீ போனீங்கன்னா, இந்த டைமில் நீ போனீங்கன்னா உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னா நம்ம மேக்சிமம் அந்த இடத்துக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுவோம். அப்படி போகணுன்னா கூட 4-5 கேமரா, வேனு, அதுக்கேற்ற மாதிரி பேக்கப்பு, அது விமன் ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் சரி, மென் ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான பேக்கப்பு இந்த விஷயங்களோட தான் நம்ம போவோம். ரைட்டுங்களா? இப்போ நாங்கள் வீரப்பன் காட்டுக்குள்ளே நாங்கள் ட்ராவல் ஆகிறோம் அப்படின்னா 2 ஸ்டேட் போலீஸ் கன் இருக்குது.
2 சைடில் கன் இருக்குது, எஸ்டிஎஃப் இருக்கு. அதை தாண்டி நாங்கள் போகிறோம்னா அதுக்கேற்ற சேஃப்டி ப்ரிகாஷன் எங்களுக்கு என்னென்னா, மலை வாழ் மக்கள் ஒன்று, 2வது வீரப்பனுடைய ஆட்கள் அவங்களுடைய கைட்லைன்ஸு. காட்டுக்குள்ளே நாங்கள் நடந்து போகிறோன்னா வீரப்பன் எங்கே இருக்கிறான்றதை அவன் கூப்பிட்டு அனுப்பி அந்த சிக்னல்ஸ் கொண்டு வரக்கூடிய வீரப்பனுடைய ஆட்களோட தயவோடு தான் நாங்கள் போவோம். போலீஸ் நடுவில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மறைவிடங்களில் தங்கி தான் போவோம். இதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கான சேஃப்டி விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதுதான். இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து மொலஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு பொதுவான இடம். மிட் நைட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இட் இஸ் அன் இன்சிடெண்ட். அதுக்கேற்ற மாதிரி அங்கே போலீஸ் காவலர்கள் இருப்பாங்க, போட்டிருக்காங்க. 24/7 லைட் இருக்கும். தங்கிறதுக்கான இடங்கள் வந்து மார்க் பண்ணப்படும், ரைட்டுங்களா? பயணிகள் தங்கிறதுக்கான இடங்கள் மார்க் பண்ணப்படும். ஒவ்வொரு ட்ரெயின் வந்தோடனே போவாங்க வருவாங்க. இது மாதிரி மார்க்கிங்ஸ் நிறைய இருக்குது சொசைட்டிக்குள்ளே. நீங்கள் ஹவு டு பிஹேவ் இன் த சொசைட்டி இஸ் அ ரூல். இட் இஸ் அ ரூல். நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் மறிகடந்து எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இருப்பேன், எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது வந்து அரசோட கடமை அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அரசு மேலே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹெவி வெயிட்டை வைக்கிறீங்க. வேறஸ் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வருதுன்னா அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாத. ஆம்ஸ்ட்ராங் என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டார்? ரியல் எஸ்டேட் பண்ணார். கம்ப்ளீட்டாக த்ரெட்டு வரக்கூடிய விஷயங்கள். ரியல் எஸ்டேட் என்ன, அது வந்து ஒரு தொழில் தானே, அதில் எப்படி த்ரெட் வரும்? அதை ஏன் பண்ணக்கூடாதுன்றீங்க? லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள நுழையிறது, அதை விற்கிறதுல வந்து ஒருத்தரை கடத்துறது, ஒருத்தரை மிரட்டுறது, இந்த மாதிரி தான் ரவுடிசம் இன் ரியல் எஸ்டேட். இது ஒரு தனி விஷயம். நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்கிராப் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் விழாத கொலைகளே கிடையாது. ஸ்ரீபெரும்புத்தூரில் ஹுண்டாயில் தொழிற்சாலைகளில் ஸ்கிராப் எடுக்கிறாங்க. அது வந்து லீகல் தொழிலுங்க. ஒரு தொழிற்சாலை வெட்டி எடுக்கக்கூடிய ஸ்கிராப்புகளுக்குள்ளே போய் நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு லீகல் தொழில் தானே அது. ஆனால் அது யார் டாமினேட் பண்ணுன்றதுல இன்னைக்கு வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, ரைட்டா? இன்னைக்கு இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்க செல்வ பெருந்தொகைக்கு ஒரு ஷேர் வரணும். அவர் அந்த ஊர்க்காரர், ஸ்ரீபெரும்புத்தூர்காரர், அவருக்கு ஒரு ஷேர் வந்து வரணும். செல்வ பெருந்தொகைக்கு மட்டுமா இல்லை டிஆர் பாலுக்குமா? டிஆர் பாலுக்கும் தான். அது ரூலிங் பார்ட்டி, அவங்களுக்கு ஒரு ஷேர் வரணும். அந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா அவர் அந்த ஊர்க்காரன்றதுனால சொல்கிறேன். டிஆர் பாலு எம்பி, அஃப்கோர்ஸ் அவர் சார்பில் திமுக காரங்க யாராவது வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஷேரு. கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலையில் காய்ச்சினா கூட அது வந்து எவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ காய்ச்சுறாங்க, அதுக்கு மதுவிலக்குத்துறைக்கு எவ்வளோ ஷேரு, எஸ்பி லெவலுக்கு எவ்வளோ ஷேரு, ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வாலுக்கு மெத்தனாலோட மூமெண்ட்டில் எவ்வளோ ஷேரு, எல்லாமே தெரியும். இப்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது எல்லாமே நிழலான உலகம் இது, ரைட்டுங்களா? லீகலான்னு கேட்குறீங்களே. இப்போது அருண் வந்து இப்போ கமிஷனராக வந்திருக்கு. அருண் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஃபுட்சல் ஐஜியாக இருந்தார். அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கலப்பட பெட்ரோலில் மட்டும் சென்னை நகரில் மாதம் 3 கோடி ரூபாய் அவருக்கு போகுது. அவருக்கு போகிற கலப்பட பெட்ரோலில் மட்டும் போகிறது 3 கோடி ரூபாய், ரைட்டுங்களா? அப்போ நம்ம போடுற பெட்ரோலெல்லாம் எவ்வளோ கலப்படம்னு பார்த்துக்கோங்க. க்ரூட் ஆயில், கலப்படம், இந்த வேலைகள் எல்லாமே அங்கே நடக்குது. அதில் வந்து ஐஜியாக இருக்கக்கூடிய அருண் தலையிடக்கூடாதுன்னு இவர் வந்து நிற்கிறார். அவரும் முடியாது போன்னு சொல்லி தலையிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி சேக் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்கிராப்பு, ஆயிலு, ரியல் எஸ்டேட்டில் என்ன டபுள் டாக்குமெண்ட் போடுவாங்க. உங்கள் சொத்தை இன்னொருத்தன் பேரில் போடுவாங்க, இன்னொருத்தர் சொத்தை இன்னொருத்தன் பேரில் போடுவாங்க. உறவினர்களுக்குள்ள வந்து பணத்தை வந்து பிரிச்சுக்கிறதுல தகராறு வரும், ரைட்டா? இப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இல்லீகலாக ஒருத்தர் சொத்துல ஒருத்தர் வந்து 10 வருஷமாக குடியிருப்பான். நான் காலி பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னுவான். இதில் எல்லாத்துலேயும் மோட்டிவ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுன்ற அவர் மீதான கோபம். இப்போ அவரோட ஆப்ரேஷனில் இருக்கக்கூடியது வந்து சஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து சரணடைஞ்ச குற்றவாளிகள், அது ஆருத்ரா கேஸை மோட்டிவ் சொல்கிறாங்க. அது இல்லாமல் சஸ்பெக்ட் பண்ணக்கூடியது திண்டுக்கல் மோகன்ரா, நெட்டூர் கண்ணன். வெட்டினது ப்ரொஃபஷ்னலாக வெட்டுறது வந்து நெட்டூர் கண்ணன் தான் சென்னையில் எல்லா கொலையிலையும். பாயாசம் பரமசிவம், ரைட்டா? இது இல்லாமல்
சீசிங் ராஜா, சைதை சுகு, நாகேந்திரன், இதெல்லாம் கூட மோட்டிவ் அவருக்கு. ஒவ்வொருத்தருக்கு இப்போ சீசிங் ராஜாவுக்கு வந்து ஆற்காடு சுரேஷ், ஆருத்ரா மோட்டிவ்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதுதான் அவனும் சொல்கிறான். சைதை சுகுவுக்கு நாகேந்திரனுக்கும் இன்னொரு மோட்டிவ். அதே மாதிரி நெட்டூர் கண்ணனுக்கும் பாபநாசம் பரமசிவம் இவங்க வந்து வாடகை கொலையாளிகள். யாரை வேணா வெட்டி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. திண்டுக்கல் மோகன் ராம்ன்ற வந்து தமிழ்நாட்டில் நம்பர் 1 ரவுடி. இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது. ஏடிஎம்கே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி வரைக்கும் மாட்டினதில். அவரோட சிஷ்யன் தான் சீர்காழி சத்யா. அருண் தான் ஏடிஜிபி. அவரோட ஸ்பெஷல் டீம் தான் செங்கல்பட்டில் அரெஸ்ட் பண்ணுது துப்பாக்கியோட. அதில் தான் பிஜேபியுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸும் மாட்டி அவரும் ஜெயிலில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மோட்டிவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது, மோட்டிவ் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி உங்களை பாதுகாப்பாக இருக்கணும், உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்கான விஷயங்களோட இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மோட்டிவ்லெல்லாம் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மக்களோட வரி பணத்தில் உங்களுக்கு வந்து பாதுகாவல் கொடுக்குமா. உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்யூரிட்டிஸை வச்சுக்கோங்க, உங்கள் பசங்களை வச்சுக்கோங்க. உங்கள் பசங்களோட நீங்கள் இருந்துருக்கலாம்ல. அது கூட இல்லையே உங்ககிட்ட. அப்படின்றதான் நம்ம வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயமே தவிர குறிப்பிட்ட தருணத்துல இல்ல. குறிப்பிட்ட தருணத்துல இல்ல, சமீப காலமாவே இல்லை. என் நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து, இவருக்கும் நண்பர் எனக்கும் நண்பர், நைட்டு 10 மணிக்கு மேலே நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆம்ஸ்ட்ராங். பேசிக்கிட்டு போது என் நண்பர் சொல்றாரு, எப்பா சாமி உன்னை கையெழுத்து கும்பிட்றேன்டா, நீ வீட்டுக்கு போயிடு, நீ ரொம்ப நல்லவன், உனக்கு ரொம்ப நல்லவனுங்க சகவாசெல்லாம் உனக்கு இருக்கு, நீ முதல்ல கிளம்பு. அதாவது அவங்களோட டெத்துக்கு போறாரு இவர், அவங்க அம்மாவோட டெத்துக்கு போறாரு. அந்த சோகத்தை விசாரிக்கிறாரு. பழைய நட்பு பேசிக்கிட்டே இருக்காங்க. 10 மணி ஆகுது. தன்னந்தனியா பேசும்போது, எப்பா சாமி நீ போயிடுப்பா அப்படின்னா அவர் கையெழுத்து கும்பிடுறாரு. அந்த மாதிரி பயம் இல்லாத ஒரு கேரக்டர். செல்ஃபை பாதுகாத்துக்கல. ஒரு ஆமன்றது இப்படி இருக்கணும், இப்படி மல்லாக்கப்பட்டா அவனா போடுவான். இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஈடுபட்ட தொழில், அதெல்லாம் பற்றி பேசுனீங்க. இந்த தொழிலில் ஈடுபடாத அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்களே கிடையாது, நிர்வாகிகளே கிடையாது, 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது. முதல் கட்ட தலைவர்கள்லாம் வந்து அதிலிருந்து தான் வளர்ந்து கூட வந்திருப்பாங்க. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பிற கட்சியை சேர்ந்தவர்களை ரவுடி கும்பல் அப்படின்னு யாரும் வந்து குறிப்பிட்டு பேசுறதே கிடையாது. நான் சொல்றது பிற சாதியை சேர்ந்தவர். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார். அவருக்கு மற்ற கட்சியில் இருக்கிறவர்கள், நான் எல்லாத்தையும் எதுவுமே வந்து நியாயப்படுத்தலை, எல்லாமே தவறு என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான். எல்லாம் யார் செய்தாலும் அது தவறு தான். பட் அந்த தவறை இவர் செய்யும் பொழுது அவரை வேறு விதமாக அணுகுவதும், கட்சி நடத்துறதா இருந்தால் அப்படிதான் நடத்தணும் அப்படின்ற ரொம்ப சாதாரணமாக அணுகிறதும், அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அதே மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இது ரவுடி கும்பல், பொறுக்கி கும்பல் அப்படின்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்படியாக ஆம்ஸ்ட்ராங்கை வந்து வரையறுப்பது சரியா? முதல்ல ஆம்ஸ்ட்ராங்கை வந்து ரவுடின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங்கை பார்க்குறவங்க கூட சொல்ல மாட்டாங்க. பகுஜன் சமாஜ் கட்சிக்குள்ளே வராரு. அவர் வந்து அதிகமாக கூட பேச மாட்டார் ஆம்ஸ்ட்ராங். அவரை பார்த்து ரவுடி அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டார். சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரவுடி கும்பல்னு சொல்லலை. நான் என்னன்னா, இந்த கொலை சம்பவம் ஒன்று நடந்துருச்சு, அதுக்கான காரணங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் ஈடுபட்டார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதை தாமே சொல்கிறோமே தவிர அவரை நம்ம ரவுடின்னு சொல்ல. இப்போ மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வச்சிருக்காரு வாண்டையார், அவர் இந்த வேலை தான் ரைட்டா. அவரை இது பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லையா, அது அவர் இந்த வேலை தான். ராக்கெட் ராஜான்னு ஒருத்தர் சவுத்தில், அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்தார். அப்போ அவர் என்ன சொல்லுவீங்க, அவர் மேலே இருக்க கொலை கேஸ் எத்தனை, இந்த கேஸ் எத்தனை, எவ்வளோ மோசமான கேஸு. அது இப்போ வெள்ளை ரவி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரவுடி, என் ஃப்ரெண்டு தான், பல டைம் இது பண்ணியிருக்கோம். அவர் வந்து பெரம்பூரில் வேட்பாளராக போட்டி போட்டார்.
அவர் என்ன சொல்வீங்க? குற்ற பின்னணி இருக்கக்கூடியவங்க எல்லா கட்சியிலையும் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. குற்ற பின்னணி இருக்கிறவங்க அரசியலில் இருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடியவங்க 120 ரவுடி இருக்காங்க. அதில் 30-40 A+ ரவுடிஸும் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்வீங்க? படப்பை குணாவை என்ன சொல்வீங்க? தேசத்தந்தை மகாத்மா காந்தி நான் சொல்வீங்க? அப்போது இவங்க செய்யக்கூடிய தொழில்கள் என்ன, எதனால இவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வராங்க, அது மூலமாக தான் வளர்றாங்க, 2ஆம் கட்ட தலைவராக வராங்க, முதல் கட்ட தலைவராக வராங்க, 3ஆம் கட்ட தலைவராங்க. மாநிலத்தை எடப்பாடி பழனிசாமி மேலே 2 கொலை கேஸு, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஸ்டார்டிங்லேயே 2 கொலை கேஸு, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, ரைட்டா, சசிகலா மேலே ராமஜெயம் கொலை வழக்கு, மயிலாப்பூர் எம்எல்ஏ MK பாலன் அதில் அவங்களுக்கு சம்பந்தம், சந்திரலேகா மேலே ஆசிட் ஊற்றுனது, இதெல்லாம் சின்ன 75 கேஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க இப்போ சசிகலாவை யாரோ ரவுடின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் விஷயங்கள் அவங்களுடைய கேரக்டர் இது பண்ணி வரும்போது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமியை யாரும் புரட்சி தமிழர்னு தானே சொல்லுவாங்க. அவரை ரவுடி எடப்பாடி பழனிசாமி, கொலகார எடப்பாடி பழனிசாமின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இன்டர்னில் வரும்பொழுது இதெல்லாம் இருக்கு, ரைட்டா. இப்போ சைதை கிட்டு, TR பாலு சாராய தொழிற்சாலை நடத்துகிறார். அவர் சாராய அதிபர்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும்? சாராய அதிபர் தானே சொல்லணும், ரைட்டா. அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் கல்லூரி நடத்துகிறார், கல்லூரி அதிபர், ரைட்டா. அவர் திருவாசகமும் தேவாரமும் பாடுறதுனால அவர் டொனேஷன் வாங்காமல் கல்லூரி நடத்துகிறார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. இவங்களுக்கு சட்டவிரோதமாக இருக்கிறதே தொழில். ரவுடின்னு வரும்போது கேஸ்ட் கிடையாது, ரைட்டுங்களா. கேஸ்ட்ன்ற ஈக்குவேஷனே பொருந்தாது. இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க 2000 வருஷமா அடக்கப்பட்டதுனால, ரைட்டா, 2000 வருஷமா அடக்கப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு பீஸ் நிலம் கூட சொந்தம் கிடையாது. விளிம்பு நிலை மக்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் சொந்தமா கிடைக்கும் போது அதை அவங்க அந்த வெறியோட 2000 வருஷம் வெறியோட பாய்வாங்க, அது மேல அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அவங்க கிட்ட சொத்துன்றது கிடையாது. நில உடைமை என்பது அவங்களுக்கு கொடுக்கப்படல, அவங்களுக்கு அது மறுக்கப்பட்டது. நில உடைமை என்பது மறுக்கப்படுது. அதை எதிர்த்து தான் தஞ்சை வெண்மணி போராட்டம், அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வருது, ரைட். அது தலித் மக்களுக்கான போராட்டம். தலித் மக்களுக்கான உரிமைகளை பெறுறது, அவங்களுக்கான ரைட்டை பெறுறது அப்படின்றது வேற, ரவுடிசம் வேற. நீங்க அதுக்குள்ள இதை சேர்க்க முடியாது, இதுக்குள்ள அது சேர்க்க முடியாது. நாங்க மெட்ராஸ்காரங்க, எங்களுக்கு தெரியும் எது இது எது அதுன்னு. தலித் மக்களுடைய உரிமையும், தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, தலித் தலைவர், அதெல்லாம் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங்கு இந்த விஷயத்துல ஈடுபடுறாரு. இது ஏன் திரும்ப மேல அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல உங்களை? அவர் தலித் தலைவர் தானே, இல்லைன்றீங்களா? தலித் தலைவர் தானே, அவர் மேல ஏன் சொல்ல முடியல? திரும்ப கட்ட பஞ்சாயத்து, திரும்ப ரவுடிசம், திரும்ப கொலை பண்றாருன்னு சொல்ல முடியுமா? எவிடன்ஸ் வேணும். ஆனா இவருக்கான விஷயங்கள்ல எவிடன்ஸ் இருக்கு. இந்த பாம் சரவணன் ஆற்காடு சுரேஷ் சாவுறாரு, கொல்றவன் ஜெயபால். பாம் சரவணன் ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி தென்னுன்னு ஒரு பையன் கொல்லப்படுறான். இப்படி உங்களுக்கு சைனா இந்த லிங்க் எல்லாமே வருதுங்க, ஒருத்தர் லிங்க்குங்க. இவங்க இவனை சந்தேகப்படுறாங்க, அவங்க இவனை சந்தேகப்படுறாங்க. இப்போ நான் இவ்வளோ லிஸ்ட் சொல்றேன்ல, திண்டுக்கல் மோகன் ராமன், நெட்டூர் கண்ணன், பாயாசம் பரமசிவன், சிசிங் ராஜா, சைதை சுகு, நாகேந்திரன், இவங்க எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங்கோட ஏதோ ஒரு விதத்துல மோட்டிவ் இருக்கு, சிவில் மேட்டர் மோட்டிவ். அப்போ இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லணும், நீங்க வேணா மாத்திருங்க, இனிமேப்பட்டு அட்டு பண்றவங்கலாம் தேசத்தந்தை தியாகின்னு வேணா நாங்க மாத்தி சொல்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.